மகாராஷ்டிரால 80,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காடுகளை அழிச்சிட்டு நாங்க உங்களுக்கு வேற இடத்துல மரத்தை நட்டு தரோம். அது ஒரு ஒண்ணா? அந்த மரம் இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கு, அது அவ்வளவு கார்பன் அப்சர்வ் பண்ணிருக்கு, அது ஒரு ஹோமா இருந்திருக்கு அத்தனை பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு. அதுக்கு அடியில கார்பன் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கு. அதே வேலையை இன்னொரு மரம் நீ புதுசா நம்ம நட்ட மரம் செய்யணும்னா அத்தனை வருஷம் அந்த மரம் அங்க வாழணும். என்ன பேசுறோம் லாஜிக்? நான் ஒரு சின்ன குரல் தானே, இத்தனை பேர் இருக்காங்களே, இவ்வளவு பெரிய பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய அரசியல் அமைப்பு இருக்கு, இவ்வளவு பெரிய கார்பரேட் பின்னாடி இருக்கேன்னு டோன்ட் திங்க் லைக் தட். உங்களோட யுனைட்டிங் மட்டுமே தான் இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும். Nothing scares these kind of corporates. Nothing scares them except the unity. எங்க இந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, அசாம்ல நடந்தா என்ன, அண்டார்டிகால நடந்தா என்ன, ஆஸ்திரேலியால நடந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பூமி, இந்த பூமி எல்லாருக்குமானது, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ we have more responsibility because நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாமே, இந்த டெமோக்ரட்டி ஆகட்டும், அட்டோக்ரஸி ஆகட்டும், எல்லாமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சோ நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்னா நம்ம ஓட் பண்றதுக்கு முன்னாடி we have to think about everyone. because இப்போ உங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு ஆறும், ஒவ்வொரு மலையும் உங்களை நம்பி, உங்களோட ஓட்டை நம்பிதான் இருக்கு. உங்களோட லைஃப் மட்டும் கிடையாது. நீங்க யாரு நீங்க ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்க போறீங்கன்றது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்க மேலதான் இருக்கு. அதுங்களுக்கும் சேர்த்து நீங்க தான் முடிவெடுக்கணும். So we have to consider, எனக்கு என்ன இலவசமா கிடைக்கும்னு மட்டும் நம்பி நம்ம ஓட் போடக்கூடாது. அந்த மலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க, அந்த அங்க இருக்க அந்த குருவிகள் அங்கெல்லாம் வருமே, அங்க பறவைகள் வருமே, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு? So you have to think about it before you choose a politician. சரிங்களா? because we carry the responsibility. அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. So we have the extra burden on our shoulders. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்து அதுக்கேத்த மாதிரியான முடிவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். உங்களோட சின்ன வாய்ஸ் ஹாஸ் தி பிக்கெஸ்ட் இம்பாக்ட். சோ உங்களோட ஒவ்வொரு குரலும் நீங்க நீதிக்காக எழுப்புங்க, உங்களோட பூமிக்காக எழுப்புங்க, மற்ற உயிர்களுக்காக எழுப்புங்க. அவங்க எல்லாரும் உங்களை நம்பிதான் இருக்காங்க.